Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா லோ நெக் ப்ளவுஸ்ல இருந்துட்டு நம்ம ஹை நெக் ப்ளவுஸ்க்கு எப்படி வந்துட்டு மார்க் பண்றது அப்படினு பார்க்கலாம். இது வந்துட்டு பழைய அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்றோம். அவங்க கொடுத்தது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ், நம்ம தைக்க போறது வந்துட்டு ஃபுல் வாயில் ப்ளவுஸ். இது வந்து ட்ரையல். சோ புது கஸ்டமர் அவங்க. இதில இருந்து எனக்கு வந்து கழுத்தோட உயரத்தை நல்லா கம்மியா வெச்சு கொடுங்க, நல்லாவே க்ளோஸா வெச்சு கொடுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கு நான் எப்படி கழுத்தோட உயரத்தை கம்மி பண்றேன், அதுக்கு தகுந்த மாதிரி அகலமும் ஷோல்டர் வந்துட்டு நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இது மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பெரியவங்களா அப்படி கேட்பாங்க, நம்ம இவ்வளவு நாளா வந்துட்டு இறக்கமா போட்டு இப்போ கொஞ்சம் க்ளோஸா வேணும் அப்படின்னு கேட்கறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு தைக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பாருங்க, அளவு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இதுல நான் அளவுகள் ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன், டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால சரி வீடியோ எடுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளவுஸோட மொத்த பாடி சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 35.5 இன்ச் இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பிளவுஸோட அளவு. இதுல அவங்க வந்துட்டு பாடி மட்டும் 1/2 இன்ச் கம்மியா வேணும், லூஸ் வந்து கம்மியா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவுகள் வந்து ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன், நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிளவுஸ்ல 18.5 இன்ச் பின்னாடி பாடி சுற்றளவு இருந்துச்சு. இது லைனிங் பிளவுஸ். நம்ம ஃபுல் வாயிலா இருந்தா ஆல்ரெடி 1/2 இன்ச் நம்ம குறைச்சுக்கணும். ஸோ 18 அப்படின்னா 18 தான் வைப்போம். அவங்களே 1/2 இன்ச் கம்மியா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் 17.5 இன்ச் தான் பின்னாடி பாடி சுற்றளவு எடுத்திருக்கேன். மற்றபடி இடுப்பு அதே தான். ஆம்கோல் வந்துட்டு எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 8.25 இருந்துச்சு. லைனிங்க்கு 8.25 அப்படின்னா ஃபுல் வாயிலுக்கு 4 இன்ச் கம்மி பண்ணணும். ஸோ அதனால 8 இன்ச் எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க, நான் கழுத்தோட உயரம், ஷோல்டர், இது எல்லாமே நான் எதுவுமே எடுத்துக்கல, எதுவுமே எழுதல. பாருங்க, உங்களுக்கு தெரியும். உயரம் வந்துட்டு 14.25. இதுல வந்துட்டு 14.25 இருந்துச்சு. நான் 4 இன்ச் சேர்த்து 14.5 வச்சிருக்கேன். ஏன்னா இது ஃபுல் வாயில் கொஞ்சம் சுருங்கும், கொஞ்சம் இப்படி சுருண்டு போகும். அதனால நான் வந்துட்டு ஒரு 4 இன்ச் மட்டும் தானே, அதனால 4 இன்ச் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இதை மார்க் பண்ணிடலாம். நான் வந்து இவங்க கொடுத்துருக்கிற பிளவுஸோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 85 சென்டிமீட்டர் தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்துட்டு 85 தான் இருக்கு. ஸோ கை நீளமும் 9.5 இன்ச் கை நீளம் இருந்தது. நான் செக் பண்ணினேன், தெரியுமா உங்களுக்கு, கோடு போட்டிருக்கேன் பாருங்க, தெரியும் பாருங்க. செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க் பண்றேன். ஏன்னா மேபி பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்போ அவங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி அவங்க இந்த அளவு தான் மேபி எடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது எப்படி புதுசா திடீர்னு 85 கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் நானும் மார்க் பண்றேன். மேபி கரெக்டா போயிடலாம் அவங்களுக்கு. ஏன்னா அகலம் கம்மியாகிறப்ப இந்த சைடு பீஸ் ஜாஸ்தி வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பண்றேன். சரிங்களா? பார்க்கலாம் எப்படி 10 பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு எல்லா அளவுகளும் நான் எடுத்துட்டேன், எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு உயரம் வந்துட்டு 14.5 இன்ச்சு, தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 15 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நான் செக் பண்றப்ப ஒரு கோடு போட்டிருப்பேன் பாருங்க, அதே இடத்துல தான் இது வருது. நான் சும்மா அப்ராச்மெண்ட்டாக தான் செக் பண்ணினேன், ஆனால் அதுவே கரெக்டாக தான் இருக்கு. பாடி சுற்றளவு வந்துட்டு 17.5 அப்படின்னா 8.25. இடுப்பு சுற்றளவு வந்துட்டு 14. ஸோ அதில் பாதி வந்துட்டு 7.25. இடுப்பெல்லாம் எந்த பிளவுஸாக இருந்தாலும் ஒரே அளவு தான், அதையெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. 7.25 மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாடி சுற்றளவையும் இடுப்பு சுற்றளவையும் கோடு போட்டுடலாம். கழுத்தோட உயரம் நான் அதில் எதுவுமே பார்க்கல, ஏன்னா நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறதுனால பார்க்கல. அவங்க கேட்டது வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து நான் வைக்கிறது பின்னாடி கழுத்தோட உயரம் வந்துட்டு 4 இன்ச் வைக்கிறேன். நம்ம நார்மலாக போட் நெக் அப்படின்னா 3 இன்ச் வைப்போம், அதுவே ஓரளவுக்கு நம்மளுக்கு க்ளோஸாக இருக்கும். இருந்தாலும் அவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு க்ளோஸாக போடுறாங்களா, அதுக்காக தான் ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அதனால நான் எடுத்தோடனே ரொம்ப க்ளோஸாக வைக்காம 4 இன்ச் வந்து வைக்கிறேன். நான் எழுதியிருக்கிறது வந்துட்டு கழுத்து கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன், வேற எதுவும் நான் எழுதலை. ஸோ அதனால 4 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துக்கணும். இது வந்து ஃபுல் வாயில் பிளவுஸ். ஸோ 1/2 இன்ச் சேர்த்து நம்ம 4.5 இன்ச் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேபி அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் மேலாவே வேணும் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கழுத்தோட அகலம் மார்க் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு இந்த பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் 8.25ங்களா. ஸோ 5 இன்ச் கழுத்து உயரமும் 2.25 வைக்கலாம். அவங்களோட ஷோல்டர் வந்துட்டு 2.25 தான் இருந்துச்சு, நான் செக் பண்ணிட்டேன். மேபி அவங்க அந்த அளவு தான் வச்சிருந்திருக்கலாம். 5 இன்ச் கழுத்து அகலமும் 2.25 அவங்க வச்சிருந்திருக்கலாம். இப்போ இவங்களுக்கு நான் வந்துட்டு சரி, இந்த பிளவுஸுக்கு வந்துட்டு நான் இப்படி கழுத்தோட அகலம் வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து டைரக்டா பாடியிலிருந்து ஷோல்டரோட அளவு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ஷோல்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாடியில், அது நம்மளால அவ்வளோலாம் பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியாது. அதனால நான் அப்பவே அவங்களுக்கு வந்து பாடியிலேருந்து டைரக்டா ஷோல்டரோட அளவு எடுத்துக்கிட்டேன். அவங்க ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 16 இன்ச்சு. ஸோ 16 அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கணும். நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், போட் நெக்ல வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து லோவாக வைக்கிறப்போ கழுத்தோட அகலத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 1 week to 10 days முன்னாடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். முன்னாடி கழுத்து வந்து நார்மலாக லோவாக தான் இருக்கிறப்போ கழுத்தோட அகலம் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல் போட் அப்படின்னா நல்லா அகலமாக வைக்கலாம். இது வந்து முன்னாடி இருக்கிறதுனால அது விரிஞ்சுக்கிட்டு போயிடும். அதனால வந்துட்டு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுக்கணும். இவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்துட்டு நான் 9 இன்ச் வைக்கிறேன். 9 அப்படின்னா 4.5, தைக்கிறதுக்கு 4 இன்ச் கம்மி பண்ணி நம்ம 4.25 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ட்ரையல் தான், அவங்க போட்டு பார்க்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு ஷோல்டர்லேருந்து 16 எடுத்திருக்கேன், ஆனால் இந்த பாடிக்கு 16ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறேன். அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைன்னா
நம்ம அடுத்த ப்ளவுஸில் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கழுத்தோட அகலம் வந்துட்டு நான் 9 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாடி அளவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டரோட அகலம் வந்துட்டு நான் 2.25 தான் வைக்கிறேன். ஏன்னா 3 வைக்கிறப்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இந்த ஆம்கோல் வளையறதுக்கு உண்டான இடமே இல்லை. ஏன்னா பாடி கம்மி பார்த்தீங்களா, ஷோல்டர் ரொம்ப ஜாஸ்தி. பாடி அதாவது டேரெக்டாக பாடியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது, ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஷோல்டர் வந்துட்டு பெருசாக வைக்க முடியாது. வச்சா இங்கே இந்த இடத்துல ஆம்கோல் வளைக்கிறதுக்கு துணியே இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டர் வந்து குறைச்சிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அவங்க பாடியில் போடுறப்பவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க பாடியே. ஓகேங்களா? ஸோ 2.25 வைக்கிறேன். 2.25 தைக்கிறதுக்கு 3/4 சேர்த்தணும் அப்படின்னா 3.5 இன்ச்சு வந்துட்டு வரும். ஸோ 3.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கழுத்தோட அகலம் 9, ஷோல்டர் வந்துட்டு 2.25 வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்துட்டு 8 இன்ச்சு, அதில் 8.25 இருந்துச்சு. நம்ம 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போட் நெக் மாதிரி இந்த மாதிரி க்ளோஸாக வந்துச்சுன்னா நான் இந்த 13 இன்ச்சு வச்செல்லாம் வைக்கிறதில்ல அப்படின்ட்டு நான் மேலேருந்து அப்படியே அப்ராச்மெண்ட்டாக செக் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ஆம்கோல் பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணுற மேலே அரைஞ்சு தையலுக்காக விட்டுட்டு நான் எந்த இடத்துலலாம் வளைச்சி விட்டுருக்கோனோ அங்கெல்லாம் செக் பண்ணுறேன். 8.25 வந்துருச்சா, நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் 13 இன்ச்சு வச்சும் பண்ணலாம். இது அகலம் இங்கே கம்மியாக இருக்கிறதுனால எப்படி பண்ணிங்கனாலும் அவ்வளோலாம் எக்ஸாக்டாக வராது. அதனால் நாம்பளாவே ஒரு குத்து மதிப்பு அப்படியே அடிச்சு விட வேண்டியதான். இப்போ வந்து செக் பண்ணிக்கிறேன் எக்ஸாக்டாக 7.25. எப்போவுமே சொல்லியிருக்கேன் பாடியில் வந்து இருக்கிற எக்ஸாக்ட் அளவோட 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும்னு 8 இருக்குது. அப்போ 7.25 இருந்தால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஆம்கோலும் மார்க் பண்ணிட்டேன். கழுத்தோட உயரத்தை நீங்கள் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஓகே, அடுத்த கேள்வி கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். நம்ம எப்படி சொல்கிறது, கழுத்து மேலாக இருக்குது, கீழே இறக்குறப்ப வந்துட்டு பாடி லூஸை கம்மி பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா? அப்போ இது வந்து கழுத்து க்ளோஸ் பண்ணுறோம்ல, அப்போ பாடி வந்து லூஸ் பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக கேள்வி வரும். எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணுறப்பெல்லாம் அப்படி வந்து பெருசாக லூஸ் தேவைப்படுறதில்ல. ஓரளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி தான் வந்து தேவைப்படுது. இன்னொன்று என்னென்னா ஃப்ரண்ட்டில் நம்ம அதே அளவு தான் வைக்க போகிறோம். பேக்கை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டில் அதே அளவு வைக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் வராது. இன்னொன்று என்னென்னா இது ஃபுல் வாயில் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதனால நான் இதுக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஒருவேளை அவங்க ஃபுல் லைனிங் ஏதாவது தைக்க சொல்லியிருக்காங்க, எந்த சேஞ்சஸுமே சொல்லலை அப்படின்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லூஸ் விடுவேன். 1/4 இன்ச்சு விடுறப்ப அது வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்களும் வந்துட்டு இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, இதே அதாவது கொடுத்ததும் லைனிங் தான், தைக்கிறது லைனிங் தான் அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ 18 இருக்குது அப்படின்னா 18 வைங்க. சரிங்களா? அதாவது மொத்தத்துக்கு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மைல்டாக லூஸுக்கு ஏன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ஆகுனா அந்த விரிஞ்சே கொடுக்காது இல்லையா? அப்போ வந்து மைல்டாக டைட்டு தெரியும். அதனால நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு சேர்த்துங்க. மேபி அது அவங்க பாடிக்கு தேவையில்லாத கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. அப்புறம் அது போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையில்லைன்னா மறுபடியும் பழையபடி அது 18னா 18 வச்சுக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறப்ப எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க நான் எல்லா அளவுகளுமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். கழுத்து வந்துட்டு எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மார்க்கும் பண்ணிச்சு, கழுத்து வளைச்சாச்சு. இப்போ வந்துட்டு இதை வெட்டிடலாம். இந்த ஃபுல் வாயிலுக்கும் லைனிங்க்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? நான் ஏன் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்மி பண்ணணும். இந்த ஃபுல் வாயில் வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி சொல்கிறது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. போட்டால் கொஞ்சம் நேரத்தில் லூஸ் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நம்ம இன்னுமே அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தைச்சா மட்டும்தான் நீட்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது லூஸ் ஆகிறப்ப தொலன்னு ஆயிரும். பின்னாடி எல்லாம் சுருக்காக அசிங்கமாக தெரியும். அது லோ நெக்காக இருந்தாலும் சரி, க்ளோஸ் நெக்காக இருந்தாலும் சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஃபுல் வாயில் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸுக்கு தான் இந்த வித்தியாசம். ஓகே, வெட்டியாச்சு. கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு வெட்டிட்டேன். அடுத்தது கை மார்க் பண்ணுறோம். கை மார்க் பண்ணுறதுக்கு இது ஃபுல் வாயில் ப்ளவுஸு. 10 கம்பல்சரி துணியை வந்து 4 சரியாக தான் மடிச்சுக்கணும். அதனால் பாருங்கள் நான் 4 சரியாக மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்துட்டு மடித்து எம்மிங் பண்ணாலும் சரி, தையல் அடித்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு கிளாத் விட்டுக்கணும். கை நீளம் வந்துட்டு 9.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து நம்ம 10 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு. கை சுற்றளவு வந்துட்டு நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் எவ்வளோ சொன்னேன்? 8 இன்ச்சு. கையிலெல்லாம் பாருங்கள் சேம் அதே 8 இன்ச்சு தான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 கோடையும் போட்டுடலாம். அதாவது கை சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு கிளாத் விடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்துட்டு விட்டுக்கலாம். இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவு. ஸோ அதனால் கண்டிப்பாக இடையில ஒரு அளவு வந்துட்டு செக் பண்ணிக்கணும். பாருங்கள் நான் எப்படி செக் பண்ணுறேன்னு. இப்போ இதில் வந்துட்டு நான் 5.5 இன்ச்சு கிட்ட அளவு எடுக்கிறேன். ஸோ 5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கை சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா அயன் பண்ணியிருக்கு ப்ளவுஸு. ஸோ அதனால் ரொம்ப இழுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இதில் வந்துட்டு 6.1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6.1 இருக்குது 5.5 கிட்ட. 5.5 அப்படின்னா நம்ம இங்கே 6 இன்ச்சு கிட்ட வந்துட்டு மார்க் பண்ணணும். தையலுக்காக இங்கே துணி இருக்கும். ஸோ 6.1னா நான் இதுவும் பாருங்கள் அதே தான் வைக்கிறேன். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அப்படி இருந்தால் தான் சுருக்கு வராது, நீட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கமாக துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. பரவாயில்ல, அதையும் நம்ம வந்து ஷேப் எடுத்துக்குவோம். இல்லாட்டினா துணி வந்து கை வந்து சுருக்காக இருக்கும். ஓகே, குட்டியாக வந்துட்டு ஷேப் எடுத்தாச்சு. ஸோ ஆம்கோல் கை வளைக்கிறதுக்கு பாருங்கள் 2 இன்ச்சு சென்டர்லேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே இருந்துட்டு அப்படியே வந்துட்டு வளைச்சிக்கலாம். ஓகே, கையும் வளைச்சாச்சா? இப்போ வந்துட்டு வெட்டிடலாம்.
வெட்டியாச்சு. இப்போ வந்து சென்டரில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்துட்டு வெட்டிடலாம். இப்போ பாருங்க கையோட ஓட்டை போட்டலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் மடித்தோம்னா சம்டைம் தள்ளி தள்ளி போயிடும். அதனால் இப்போவே வந்துட்டு நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. நம்ம எங்கெல்லாம் அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் மேலே அங்கங்கே வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டேன். உள்ள கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 துணி மேலே எடுத்து விட்டுட்டு அடியில் இருக்கிற கிளாத்துக்கும் வந்துட்டு அந்த மார்க் தெரிகிற மாதிரி போட்டுடலாம். ஸோ அப்போ தான் தைக்கிறப்ப மார்க் வந்து மறையாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு மார்க்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து கை வந்து குடஞ்சி விட போகிறோம். குடையிறதுக்கு பாருங்கள் இது 4 ஒரே அளவில் துணி இருக்குது. அதனால் துணியை வந்துட்டு இப்படி குப்புரை போட்டுக்கிறோம். அதாவது இந்த மார்க் மேலே தெரிகிற மாதிரி குப்புரை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆம்கோலில் பாதி அளவு எடுத்துக்கலாம், 8 இன்ச்சு. ஸோ 8ல் பாதினா 4 இன்ச்சு வரும். 4 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு டேப்பு வச்சுட்டு இங்கே உயரத்தை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஷேப் எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு தான். எவ்வளோ பெரிய பாடியாக இருக்குது, சின்ன பாடியாக இருக்குன்னா கூட 1/2 இன்ச்சு தான். அதுக்கு மேலே கம்மியாக எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. இந்த வளைச்சு விடுறது பாருங்க, இந்த ஆம்கோல் ரவுண்ட் அர்க்கத்திற்கு பாருங்க, அதிலேயே நிறுத்திடுவோம். அதுக்கு அந்த பக்கம் கொண்டு போகக்கூடாது. இப்போ வந்துட்டு அதை மார்க் பண்ணிட்டு இது வந்து வெட்டிடுறேன். குடஞ்சி விட்டாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கையும் வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. துணி வேற கம்மியாக இருக்கே, நான் வேற பந்தாவை போட்டுட்டேனே. என்ன மாமா, நான் செக் பண்ணுறப்ப ஓரளவுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி இப்போ இவ்வளோ தூரம் கம்மியாச்சு? ஐயோ, நான் என்ன கணக்கில் செக் பண்ணேன் அப்போ? ஐயோ, ஆனால் துணி நல்லாவே பத்திரியே. சரி வெட்டியாச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி இதை கொடுத்துருப்பாங்க 85 பாயிண்ட்? சரி ஓகேங்க, துணி வந்து ரொம்ப கொடுமையான பத்தாத நிலைமையில இருக்குது. ஐயோ, எனக்கு வேற பயமாக இருக்குது. சரி பார்ப்போம் வேற என்ன பண்ணுறது. துணி அடியில் போட்டிருக்கேன், பேக் சைடு கிளாத் மேலே போட்டுட்டு அதோட அளவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். துணி பத்தாது இருக்கும் காரணத்தால் பாருங்கள் கரெக்டாக போட்டிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா விடுற கிளாத்தெல்லாம் வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, தாராள பிரபுவாக விடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு கம்மியாக விட்டுக்கிறேன். ஓகே, எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிளாத்தை எடுத்துடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது. நான் செக் பண்ணி தான் போட்டேன், ஆனால் அது எப்படி இவ்வளோ இதாக வந்ததுன்னு தெரியல எனக்கும். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு தோணுச்சு, அதனால தான் வெட்டினலாட்டி அப்படியே எடுத்து வச்சிருப்பேன் போட்டாட்டம். இப்படி தான் நம்மளும் மாட்டிக்கிறோம். நம்ம மட்டும் என்ன பெரிய கடவுள் அப்படியே எல்லாத்தையும் கரெக்டாக செய்யறதுக்கு. ஓகே, முன்கழுத்து பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சு. ஸோ 7 அப்படின்னா தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். முன்னாடி வந்துட்டு கொக்கி வீக்கிட்ட வந்துட்டு 1/2 இன்ச் குறைப்போம் இல்லைங்களா, ஸோ அதையும் குறைச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரை மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்படியே தான் நம்ம எப்போ போல் வந்து மார்க் பண்ணுறோம். ஷோல்டரை 2ஆக பிடிச்சிக்கிறோம். கீழே டாட் இருக்குது பாருங்கள், அதையும் 2ஆக பிடிச்சிக்கிட்டு இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஐயோ, இங்கே துணியே இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? 13 ஃப்ரண்ட்டோட ஒயரை வந்துட்டு 13 வைக்கிறேன். அதில் வந்துட்டு 14.25 இருந்துச்சு. ஏன்னா இங்கே தெரியல, நான் அதனால் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிட்டேன். தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல செக் பண்ணினேன். பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு 14.25 இருக்குது. ஸோ 13 வச்சாலே போதும். ஏன்னா இது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கிளாத்து தான், அதனால் உங்களுக்கு இழுத்து கொடுத்துரும். நம்ம நார்மலாக 1/2 இன்ச் குறைப்போம், அப்போ 13.25 வைக்கணும். பட் இது வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் நான் வந்துட்டு 13 தான் வச்சுருக்கேன். கிராஸ் கட்டிங் தான் நான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி வந்து நம்ம போட் நெக் அப்படின்னா நேர் கட்டிங் தான் போடுவோம், கிராஸ் போட மாட்டோம். பட் இது பார்க்கலாம், ஏன்னா அவங்க பின்னாடி மட்டும்தான் க்ளோஸ் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் கிராஸே போட்டு எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதோட ரிவ்யூ என்ன சொல்கிற ஃபீட்பேக் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் கழுத்து பாருங்கள், முன்னாடி நல்லா அகலமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இவ்வளோ அகலம் வந்துட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். இப்போ நார்மலாக நான் எவ்வளோ, இது வந்து என்னுடைய இதுதான், நான் தான் இப்படி பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இது இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, சரிங்களா. அதாவது 8 இன்ச்சு கழுத்து, கீழே வந்துட்டு 8 இன்ச்சு. நம்ம எப்படி நார்மலாக வந்துட்டு அகலப்படுத்தணும் அப்படின்னா கீழே அகலப்படுத்துவோம் இல்லைங்களா, இது வந்து கம்மி பண்ணணும். அதனால் நான் வந்து கம்மி பண்ணுறேன். நார்மலாக 9 இன்ச்சு, நான் கீழே மட்டும் 8 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 8 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 4னா 3.25 மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுட்டு இதை தான் நான் வந்துட்டு வளைச்சி விட்டுக்கிறேன். சப்போஸ் நான் ஃபுல்லாக வளைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப அகலமாக போயிடும். அது இந்த துணிக்கு நல்லாவே அகலமாக போயிடும். அவ்வளோதான், வளைச்சாச்சு. இப்போ கீழே வந்துட்டு 13 இன்ச்சுக்கு கோடு போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நேராக வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ கீழே துணி கிடையாது, நம்மளுக்கு அழிச்சு விட்டுருவோம். எப்படி பார்த்தாலும் ஒட்டு தான், அது வேறு விஷயம். பாருங்கள், இதை பார்த்தா இப்போ உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்களேன். எனக்கே உங்களுக்கு வந்து புரியுமா அப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி தான் இருக்குது. ஐயோ, இது வீடியோ எடுக்காமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி பத்தாதப்ப நம்ம எப்படி வந்து வெட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனாலேயே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன். இல்லை எனக்கு என்னென்னா, நான் செக் பண்ணுறப்ப எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா தோணுச்சு, அதனால தான் வந்து சரின்னு இது பண்ணேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, சரி கஸ்டமர் இவ்வளோ நாளாக துணி தைக்கிறாங்க, அது எப்படி தெரியாமல் போகுமா அவங்களுக்கு, அப்போ அவங்க கரெக்டாக தானே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு பார்த்தீங்களா. அப்போ அவங்க எந்த கணக்கில் கொடுத்தாங்கன்னு இப்போ எனக்கு புரியல. ஒருவேளை நம்மள ஏதாவது செக் பண்ணுறாங்களோ, கரெக்டாக தைப்பாங்களா தைக்க மாட்டாங்களான்ட்டு 10 துணி கொடுத்தா. ஓ கடவுளே கடவுளே. ஓகே, இப்போ வந்துட்டு இது வெட்டிட்டேன். சத்தியமாக எனக்கு இது வந்து ஒன்றும் புரியல.
எங்கள் ஃப்ரெண்டில் துணிங்கானா ஒன்றைங்கானா பார்க்க இப்படி பார்த்தா ரொம்ப இங்கே பாருங்க என்னங்க எங்கே துணி இருக்குது ஒன்றுமே புரியல எனக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்துட்டு சென்டர் மார்க் பண்ணணும். இப்போ தெரியுதா, இந்த இடத்துல தான் சென்டர் மார்க் பண்ணுறது ரொம்ப குழப்பமாகும். ஏன்னா நார்மலாக லோ நெக் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இதோட ஷோல்டரோட அகலம் கம்மியாக இருக்கும், டக்குன்னு அப்படியே ரெட்டையாக மடிச்சு விட்டுட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஷோல்டர் பெருசு, இதை நீங்கள் கண்டிப்பாக சென்டர் போட்டு எடுக்கவே கூடாது. எடுத்தீங்கன்னா கப்பு வந்து தள்ளி போயிடும், அந்த பக்கமாக வந்து சைடு பக்கமாக தள்ளி போயிடும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சின்ன சைஸ் பாடிக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் 4 இன்ச்சுக்கு இதோட அகலம் வச்சிங்கன்னா போதும். கரெக்டாக 4 3.25 வச்சா கூட போதும், கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தான் வந்துட்டு அளவுகள் வச்சுக்குவேன். இந்த மாதிரி சம்டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லைன்னா நம்ம போட் நெக்குக்கே வந்து ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் வேண்டாம், கப்பு டாட் பிடிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டி வச்சு தையுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வைக்கணும். அதனால் இப்போ இவங்களுக்கு பாருங்கள் 4 இன்ச்சு வைக்கிறேன் நான். இந்த ஓரத்தில் கொக்கி பார்ட்டு வி பார்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 4 இன்ச்சு அகல வைக்கிறேன். ஓகே, இப்போ 4 இன்ச்சு இது வந்து சென்டர் பாயிண்ட் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பட்டியோட உயரம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இவங்களதில் பட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அம்மாடி ஃப்ரண்ட்டு நல்லா தூக்கியிருக்காங்க, ஆனால் சைடில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் 2 இன்ச்சு வைக்கிறேன், சைடில் வந்துட்டு 1.5 இன்ச்சு வச்சா போதும். ஓகே, இப்போ வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இதையும் வந்துட்டு கோடு போட்டுட்டு வெட்டிடலாம். இது ஒட்டு போடுறது பிரச்சனை இல்லை, இவ்வளோ பெருசு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, இது ஒட்டு போடுற பாருங்க, இது கிராஸ் கட்டிங்கு. நம்ம போடுற துணி நேரில் இருக்கும், அப்புறம் இழுத்தும் கொடுக்காது. செம்ம டென்ஷன் ஆகுது இப்போ எனக்கு. சரி பரவாயில்ல, வெட்டியாச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது, புலம்பக்கூடாது. ஓகே, இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து வெட்டிட்டேன். எவ்வளோ சொன்னேன், 35.5 இன்ச்சு பாடி. இதில் என்ன சொல்லியிருக்கேன், பேக்கில் வந்துட்டு லோ நெக்காக இருந்த ப்ளவுஸை நம்ம இப்போ வந்து ஹை நெக் ஆக்கியிருக்கோம், அதாவது க்ளோஸ் நெக்காக மாற்றிருக்கோம். அது போக என்ன பண்ணியிருக்கோம், பாடி சுற்றளவு லூஸ் கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொடுத்தது ஃபுல் லைனிங் ப்ளவுஸு, நம்ம தைக்கிறது இப்போ ஃபுல் வாயில் ப்ளவுஸு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவுகளை வச்சுருக்கேன். இந்த மாதிரி 10 துணிக்கு எப்படி ஒட்டு போட்டு தைக்கிறதுன்னு அதை காட்டுறேன். சரியா, முடிஞ்ச அளவுக்கு தைக்கிறதை எடுக்க ட்ரை பண்ணுறேன். தெரியல என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா, சரி ஓகேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கற்றுருப்பீங்க. இந்த மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. நான் செக் பண்ணி போட்டே எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இதாகி போச்சு. அதனால எக்காரத்தை கொண்டு வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் நீங்கள் கேராக செக் பண்ணிவிட்டு பத்தாதுன்னு தயவுசெய்து எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்படியெல்லாம் போட்டு மண்டை உருட்டிட்டு இருக்க முடியாது. உண்மையாலே எனக்கு டென்ஷனே ஆகி போச்சு போங்க. சரி ஓகேங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இதை வந்து தைக்கிற வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.